ஒரு பேச்சாளர் என்ன பண்ணார் தெரியுமா, வேகமாக போயிருக்காரு, அவசரமாக கூட்டத்தில் பேசணும்னு போயிருக்காரு. ஒரு காட்டு வழியாக போகும்போது சிங்கம் வந்து எதிரில் நின்று தான் வழி மறிச்சிருக்கு. ஏன் என் நிற்கிற அப்படின்னா, எனக்கு பசிக்குது, உன்னை சாப்பிட போகிறேன்னு தான் சிங்கம். நீ என்ன இப்போ சாப்பிட்றாத, நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேசுறதுக்காக போயிட்டுருக்கேன், அதனால் அதை கெடுத்துறாத அப்படின்ட்டு. அது என்ன, உன் மீட்டிங்கை பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் பேச்சை பற்றி எனக்கு, என் பசி தான் முக்கியம், உன்னை சாப்பிட போகிறேன்னு. ஐயோ, அவங்கெல்லாம் ஏமாந்துருவாங்க, ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பேச்சை கேட்கறதுக்கு, ஏமாந்துருவாங்க அப்படின்றாரு. இனி என்ன அவ்வளோ நல்லா பேசுவியா அப்படின்னு தான் சிங்கம். அதை ஏன் பேச்சை கேட்டால் அப்படியே கேட்குறவங்க மயங்கி விழுந்துருவாங்க. உடனே சிங்கம் சொல்லிச்சான், நீ இங்கேயே பேச, நான் மயங்கி விடறேன்னா பார்ப்போம் அப்படின்ட்டு. உடனே ஒரு ஆரம்பித்தார், பெரியவர்களே தாய்மார்களே அப்படின்னார். சிங்கம் அப்படியே கரகரகரன்னு சுற்றி விழுந்துடுது, மயக்கடிச்சு, அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டுது. இவர் பார்த்தாரு, இதுதான் நமக்கு தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம், இந்த மயக்கம் தெளி எழுந்திரிச்சு ஓடி போகணும் நம்ம அப்படின்னு. அப்படி பாம்பு நெளியிறது மாதிரி நெளிஞ்சு போனாராம். ஏன்னா எழுந்திரிச்சு நடந்தால் அதிர்ச்சியில் முழிச்சுக்கிட்டுதுன்னா என்ன பண்ணுறது, மயக்கம் தெளிஞ்சிடும்னு பாம்பு நெளிய மாதிரி நெளிஞ்சு கொஞ்சம் தூரம் போய் எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டார். ரொம்ப தூரம் போய் திரும்பி பார்க்குறாரு, அந்த சிங்கம் அப்படியே கிடக்குதா, பின்னாடி துரத்துதான்னு வேர்த்து ஒழுகுது, மூச்சு வாங்குது. ரொம்ப தூரம் ஓடி போய் திரும்பி பார்த்தா சிங்கம் அப்படியே மயங்கி கிடக்கு, மயங்கி விழுந்தது அப்படியே கிடக்கு. இவர் அங்கே இருந்து அந்த சிங்கத்தை பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாராம், நல்ல வேளை நம்ம பேச்சை கேட்டுட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம் தப்பித்தோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாராம். நம்ம பேச்சை கேட்டு மயங்கி விழுந்ததுனால தப்பித்தோம், நல்ல வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். அதே நேரம் சிங்கம் லேசாக தலையை தூக்கி ஒரு கண்ணால் அவரை பார்த்துட்டு இது நினச்சிக்கிட்டு தான், நல்ல வேளை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம் தப்பித்தோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் நம்மளை அப்படின்னு அது நினச்சிதான்.